தைலசைன் பார்க்க நாய் புலி கிராஸ் மாதிரி இருக்குல்ல. கிராஸ்லாம் இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்த ஒரு உயிரினம். இப்போ இல்லை. இது ஒரு மார்சுப்பியல், அதாவது கங்காரு குவாகா மாதிரி ஃபீமேலுக்கு பவுச் இருக்கும். அந்த பவுச்சுக்குள்ளே தான் குட்டிங்க வளரும். பெரும்பான்மையான மார்சுப்பியல்ஸ் ஹெர்பிவோராக தான் இருக்கும். ஆனால் இது ஒரு கார்னிவர். சின்ன சின்ன மேமல்ஸை வேட்டையாடி சாப்பிடும். அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது 80 டிகிரி வரைக்கும் ஓப்பன் ஆகக்கூடிய இதோட வாய். ஒரு டைமில் ஆஸ்திரேலியன் காடுகளை பயங்கரமாக ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் வைல்ட் டாக்ஸோட என்ட்ரி கதையவே மாற்றிடுச்சு. வைல்ட் டாக்ஸும் இதுங்களை போல் சின்ன சின்ன மேமல்ஸை தான் வேட்டையாடி சாப்பிடும். சைஸில் இதுங்களோட பெருசாகவும் இருக்கும். ஸோ நேருக்கு நேர் போட்டின்னு வந்துச்சுன்னா வைல்ட் டாக்ஸ் அசால்ட்டாக இதுங்களை அடிச்சிடும். காட்டு நாய்ங்கனாலேயே இதுங்களோட எண்ணிக்கை ரொம்ப கணிசமாக குறைஞ்சிடுச்சு. இது பத்தாதுன்னு 1800 மனுஷங்களோட என்ட்ரி வேறு. மனுஷங்க அவங்களோட கால்நடைகளுக்கு இந்த தைலசைன் ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொல்ல ஆரம்பித்தாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட்டும் ஒரு தைலசைனோட தலைக்கு 1 பவுண்டுன்னு சொல்லிட்டு பவுண்டி ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது இதோட பாப்புலேஷனை இன்னும் கம்மி பண்ணுச்சு. இது எல்லாத்தோட விளைவாக 1930s இந்த விலங்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ கூட காட்டில் இதை பார்க்குற மாதிரி நிறையா பிளர் இமேஜஸ்லாம் வருது. ஆனால் இது எதுக்குமே பக்காவான ப்ரூஃப் இல்லை. எல்லோரும் அவங்கவுங்க சொல்கிற கதையாக தான் இருக்குது.